முஸ்லிம் நிகழ்ச்சி. நாங்கள் இந்த வாரத்தில் நேர்காணல் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நியூஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் சீதன ஒழிப்பு பிரிவின் தலைவர் தமீம் அவர்கள் என்னோடு இணைந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் தமீம் அவர்கள். இஸ்லாம். சீதனம் என்பது ஏழை குமர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான பிரச்சனையாகவே இச்சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நான் தமீம் அவர்களிடம் முதலாவது கேள்வியாக சீதனத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் தமீம் அவர்கள்? இஸ்லாம். நல்ல கேள்வி. சீதனம் என்பது பட்டதாரிகளுக்கு கிடைக்கும் ஒரு மூலதனம். சீதனம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்ற கோட்பாட்டின் கீழ் சில பட்டதாரிகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில மாணவர்கள் அதற்காக வேண்டியே படைக்கப்பட்டும் இருக்கிறார்கள், படித்து கொண்டும் இருக்கிறார்கள். காரணம், படைக்கப்படும் போது அல்லாஹ் இவ்வுலகத்தில் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற நிற்பதியில் அவர்களை உருவாக்குகிறான். ஆனால் வளர்ப்பு விதத்தில் அவர்களை ஒரு கெட்ட சீர்கேடான வழியில் தாயும் தந்தையும் அவர்களை வழிநடத்தி செல்கின்றார்கள். அது இந்த சீதனம் என்ற போர்வையில். காரணம், படித்தவர்கள் மட்டும்தான் இந்த சீதனத்தை பற்றி மிகவும் வர்ணிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு சீதனம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாது. காரணம், இவர்கள் எடுக்கும் சம்பளத்தை கொண்டு இவர்களால் குடும்பம் நடத்த முடியாத காரணமாகவும் இருக்கலாம். சில சமயங்களில் அடுத்தவரின் பணத்தின் மேல் ஆசை கொண்டும் அதனால் ஆர்வத்துடன் படித்தும் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் சமுதாயத்தில் பார்க்கும்போது பட்டதாரிகளுக்குத்தான் இந்த சீதன வலைப்பின்னல்கள் மாட்டப்பட்டிருக்கின்றன. காரணம், நமது கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வாழைச்சேனை தொடக்கம் ஒத்தியில் வரை சீதனத்தால் சீரழிந்த குமரிகளும் சீதனத்தால் விதைவேகலாக்கப்பட்டவர்களும் அதிகம். காரணம், இந்த சமுதாயத்தில் சீதனம் ஒரு மிகவும் வருந்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த படித்த சமுதாயத்துக்கும் இதை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் படிக்காத பாமர மகனுக்கு எப்படி இதை பற்றி அறிய முடியும்? ஒரு உயர்தரமான படிப்பு என்று சொன்னால் இங்கு ஒரு வைத்தியரை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பொறுப்பியலாளரை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களும் இந்த சீதனத்தை பற்றி அதிகமாக எடுத்துக்கொண்டால் படிக்காத பாமர மகன் என்ன செய்ய முடியும்? இப்படி இந்த உலகத்துக்கு மட்டும் படித்தவர்களாக இருக்கும் இந்த பட்டதாரிகளை நாம் ஒரு சீதன கொடுங்கோல்காரன் என்று கூற முடியும். இவர்களை சமுதாயத்தில் இழிவுபடுத்தினால் தவிர இவர்களை நல்ல முறையில் இவர்களை அணுக முடியாது. காரணம், இவர்கள் படித்தது சீதனம் வாங்குவதற்காக வேண்டி சமுதாயத்துக்கு நல்ல செயல்கள் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கம் இவர்களுக்கு கிடையாது. காரணம், ஒரு பெண் வீட்டார் இவர்களுக்கு ஒரு 35 லட்சம் கொடுத்தால் அந்த பெண் வீட்டாருக்கு சம்மதம் கொடுக்கிறார்கள். அதே சம்மதம் இரவைக்கு அவர்களுக்கு நிகா நடக்க இருக்கிறதாக இருந்தாலும் அதே நிமிடத்தில் மாறாக 50 லட்சம் ஒருவர் வந்து கொடுக்க முடியுமானால் அவருக்கு இவர் மனசு திசை மாறுகின்றது. ஆனால் இவர் மனம் எப்படி திசை மாறுகின்றது? பணத்தின் பக்கம், குணத்தின் பக்கம் அல்ல. அதனால் இந்த சீதனம் என்பது பெண்களுக்கு வேதனையாக இருந்தாலும் இந்த ஆண்களாகிய வாலிபர்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது. காரணம், இவர்கள் ஓட்டவாளி அல்ல, தண்ணி கீழே தான் போகும், வாலி மட்டும்தான் வரும். ஆனால் இவர் பாடமாக்கி படித்தவர்கள், இந்த பகுத்தறிவற்றவர்கள் என்றால் சொல்ல முடியும். காரணம், இவர்கள் இவ்வுலகத்துக்காக வேண்டியே படைத்தவர்கள், இவ்வுலகத்துக்காக வேண்டியே இவர்கள் வாழ்பவர்கள். மறுமையை பற்றி சிந்திக்காதவர்கள், தாய் தகப்பன் இவருக்கு மறுமையை பற்றி அறிவுபூர்வமாக ஊட்டாத காரணத்தினால்தான் இவர்கள் இந்த சீதனத்தை ஆர்வமாக விரும்புவதற்கான காரணம். இதுதான் சீதனத்தை பற்றிய விளக்கம். நிச்சயமாக ஆழமான கருத்துக்களை நேயர்களுக்கு நம் மத்தியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. நான் உங்களிடம் இரண்டாவது வினாவை எடுக்க விரும்புகின்றேன். சீதனம் கொடுப்பவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சீதனம் கொடுப்பவர்கள் எப்படி என்று சொன்னால், இவர்கள் ஆடம்பரமாக எனது மகளை கட்டி வைக்க வேண்டும் என்ற உள்நோக்கம், அடுத்ததாக எனது மகளுக்கு வைத்தியர் வருகின்றானே என்ற ஒரு பெருமிதம், இவர்கள் இதை அனைத்தையும் அடுத்த விஷயமாக ஒரு தந்தை எவ்வளவோ கஷ்டப்படுகின்றான், எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கின்றான், அவர் அந்த பணங்களை சேர்த்து வைக்கின்றான். யாருக்காக? இன்னொருவனுக்காக.
ஆனால் அவர் சிந்திக்க வேண்டும், தன் மகளை ஒரு வாலிபனுக்கு கட்டி வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அந்த வாலிபன் ஒரு தொழிலையோ அல்லது ஒரு பொறியியலாரோ வைத்தியரோ ஒரு பட்டதாரியாக இருந்தால் இவர்களுக்கு சந்தோஷம் பொங்கி வழிகின்றது. இதற்கான காரணம் என்னவென்று எனக்கும் தெரியாது. அடுத்த விஷயம் அப்படின்னு சொன்னால், தன் மகளுக்கு பணத்தை கொடுத்து ஒரு வாலிபரை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு பெண்ணுடன் அந்த தன் மகளுடன் இணைப்பதாக இருந்தால் அது விபச்சாரமாக வந்து சேரும். காரணம் பணத்தை கொடுத்து. அடுத்த விஷயமாக, இவரிடம் இருக்கும் ஆண்களில் 2/3 பங்கு ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும், அதில் 1 பங்கு தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு மாறாக 1 பங்கும் ஆண்களுக்கு கொடுப்பதில்லை, பெண்களுக்காக மட்டுமே கொடுக்கிறார்கள். நிச்சயமாக இஸ்லாமிய சரியாவிலும் ஆண்களுக்குத்தான் சீதனம் வழங்கப்படும் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றதா? ஆண்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், ஒரு ஆண் தனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற கோட்பாடில் வரும்போது, வாலிப வயதை அடையும் போது, அவன் தன் மனைவியை தேர்ந்து எடுக்கும் போது அந்த மனைவிக்கு இவன் மகர் கொடுக்க வேண்டும். தன் மனைவியாக போகிறவள் என்ன கேட்கின்றாலோ அதை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் 50 லட்சம் அந்த சீதனத்தை வாங்கிவிட்டு இவருக்கு 1001 ரூபா கொடுக்கின்றார்கள். 1 ரூபா 1001 ரூபா அப்படி கொடுக்கின்றார்கள். கொடுத்து என்ன மகர் கொடுத்தது ஒரு பிளேண்டை குடிக்க காணாது. இவர் எந்த மகர்கள் கொடுக்கிறார்? அடுத்த விஷயம், தன் மனைவியின் தகப்பனார் கொடுத்த பணத்தில் சில பேர் நகைக்கடைக்கு போய் தாலியும் வாங்கி வந்து கட்டுகிறார்கள். ஒரு வெட்கக்கேடான விஷயம். காரணம், இவரால் வாலிபர் என்று சொல்ல முடியாது, ஒரு ஆண்மை அற்றவர் என்று சொல்ல முடியும். ஆண்மை உள்ளவன் எப்படியும் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று சுய சிந்தனையோடு அவன் செயல்படுவான். இவர் போறதும் ஒரு சைன் வைக்கிறதும் பாரதும் அந்த தொழில் தான் அவருக்கு. ஆனால் இருந்தாலும் அவர் தானாகவே தொழில் செய்து தானாகவே முன்னேறி அவர் தானாக உழைத்து வைத்திருந்து தன் ஒரு மனைவியை ஏற்றுக்கொண்டு காலம் கடத்துவாரானால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். நிச்சயமாக சீதனம் வாங்கி திருமணம் முடிக்கின்றவர்களுடைய வாழ்க்கை நீடித்து செல்லுமா, இல்லை இடையில் குலைந்து செல்லுமா? சீதனம் வாங்கி திருமணம் முடிப்பவர்களின் நிலை மிகவும் கவலைக்கிடமான விஷயம். காரணம், கண்கூடாக தெரிகின்றது, ஆண்மையை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சில பெண்கள் நினைப்பதினால்தான் தன் தாய் தாயப்பனிடம் எனக்கு சீதனம் கொடுத்துத்தான் ஒரு வரனை தேடிக்கொண்டு வர வேண்டும் என்று நிப்பாய்க்கின்றிருக்கிறார்கள். காரணம், சீதனம் கொடுத்தால் அவர்களிடம் அவர் ஒரு வீட்டு பிள்ளை வேலைக்கார், 50 லட்சம் ரூபா உன்னை கொடுத்து என் பாப்பா எனக்கு கல்யாணம் முடித்து வைத்திருக்கின்றார், அப்படியானால் நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும், நீ சொல்வதை நான் கேட்க முடியாது. நீ சம்பளம் சலரி எடுத்தா அதை கொண்டு வந்து என் கையில தான் கொடுக்க வேண்டும். நீ உங்களோட வீட்டுக்கு, உங்களோட உமாவுக்கோ உங்களோட சகோதரங்களுக்கோ யாருக்கும் கொடுக்க முடியாது. காரணம், ஒன்றை நாங்கள் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம். ஏன்னு நீ ஒரு எருமை மாடு மனசில் நினைக்கிறாள், அது அவருக்கு தெரியாது. காரணம் உண்மைதானே. காரணம், இப்போ எருமை மாடு 50,000 போகுது. அப்போ அவருக்கு ஒரு 15 லட்சம் அடிச்சுன்னா ஒரு 15 ஒரு 20 எருமை மாட்டுக்கு சேம். அப்போ எருமை மாடு 15 சேம், இவரும் சேம். அவள் மனசில் நினைக்கிறாள், இவர் நம்ம சீதனம் கொடுக்காவிட்டால் இவர் இன்னொரு வேலை கல்யாணம் கட்டியிருப்பார். அப்போ நம்ம அன்பை செலுத்த முடியாது. இவர் தானாகவே நம்மளை திருமணம் முடித்திருந்தால் அவர் அன்புக்காக வந்தவர். இதே பணம் இன்னொரு இடத்துல கிடைக்குமாக இருந்தால் இவர் என்ன செய்திருப்பார்? அங்கே போயிருப்பார். அப்போ மனசுக்கு இவர் வந்திருக்கிறார், பணத்துக்கு வந்திருக்கிறார். உண்மையாக பணத்துக்கு தானே வாரார். இப்போ மாடு என்ன செய்ய முடிச்சுன்னா வைக்கிறது அந்த அடி போகும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சீதனம் இருக்கிறார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பணம் இருக்கிறத பக்கம் தான் போவாங்க. அது பிரச்சனையே இல்லை. இப்போ அழகு இல்லாம உடல் முழுக்க பெட்ரோலை ஊற்றி எரித்து சில எரிக்காயங்கள் உள்ள முழுசாக பட்டு ஒரு இடத்தில் மட்டும் எரிக்காயம் இல்லாமல் இருந்தாலும் அதை நான் கட்டிக்கொள்கிறேன் என்று வருகிறார்கள். எதற்காக தெரியுமா? அவளின் சொத்துக்காக, அவளை பேருக்காக வைத்துக் கொள்வோம் என்றுக்காகத்தான், வேற மனசுக்காக இங்கே வரவில்லை. நிச்சயமாக நாங்கள் நியூஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் சீதன உறுப்பு தலைவர் டைம் அவர்களிடம் நாங்கள் ஒரு நேர்காணலை செய்து கொண்டிருக்கின்றோம். அவரிடம் நான் 4வது கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். சீதனம் வாங்குவது முற்றுமுழுதான பாவம். இருந்த போதிலும் அவருடைய கல்யாணத்தில் கலந்து சிறப்பிப்பவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய நண்பர்கள், அவர் திருமணம் முடித்து 3 நாட்களுக்கு வலிமா விருந்து உபசாரம் கொடுப்பார். அதை ஏனையவர்களும் மகிழ்ந்து சாப்பிட்டு மகிழ்கிறார்கள். அது அவர்களுக்கும் பாவமா? ஒரு முக்கியமான கேள்வி. தற்போது
ஒரு நண்பர்களும் திருமணம் முடித்த வீட்டுக்கு போகின்றார்கள். ஆனால் ஒரு நண்பருக்கு திருமணம் முடிப்பதாக இருந்தால் இவரின் தூண்டுகோலின்படி இவர் சீதனம் வாங்கப்பட்டிருக்கிறார். காரணம், தற்போது நான் ஒரு நண்பருடன் பழகின்றேன் என்று சொன்னால் அவர் சீதனம் வாங்கி இருக்கின்றார் என்று சொன்னால் அதைவிட நான் கூடுதலாக வாங்குவேன் என்ற நிர்பந்தியில் தான் ஒரு நண்பன் இருக்கின்றான். அவனிடம் சீதனம் வாங்குவது பாவம் என்று சொல்லுவதற்கு இங்கு யாரும் இல்லை. அடுத்தது வலிமா கொடுக்கின்றார்கள். யார் பணத்தில் கொடுக்கிறார்கள்? மாப்பிள்ளை பணத்திலா? இல்லை. நம்மட இப்படி சமுதாயத்துக்கு சீதனத்தை பற்றி ஹராம் என்றும் தெரியும், ஆனால் அதை செய்கிறார்கள். அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? வலிமா கொடுக்கிறார்கள். அது நம்ம எப்படித்தான் சாப்பிட்டாத இருந்தால் போய் சாப்பிட்டு பாட்டு வருவோம் என்று தானே போகிறார்களே தவிர வேற அது பாவமே அது இதொன்றும் அவர்களின் சிந்தனையில் கிடையாது. அவர் உழைத்த பணம் இல்லையே, இன்னொருவரின் பணத்தை கொண்டுதான் அவர் வலிமா கொடுக்கிறார். எல்லாம் அதான் மனைவி கொடுக்குற எல்லாம் அந்த உடுப்பு தொடக்கம் சகலதும் மனைவியின் தந்தை வாங்கி மறைமுகமாக கொடுத்த பொருட்கள் தான் அனைத்தும். நிச்சயமாக நீங்கள் ஒரு நியூஸ் ஸ்டார் விளையாட்டு சீதன ஒழிப்பு தலைவராக இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த கழகத்துடன் இணைந்து செய்த சீதன ஒழிப்பு செயற்பாடுகள் யாரும் இருக்கின்றதா? தற்போது நியூஸ் ஸ்டார் கழகத்தின் சீதன ஒழிப்பு தின வைபவம் ஒன்று வெகு விரைவில் நடத்த இருக்கின்றோம். அடுத்ததாக சீதன ஒழிப்பு ஒரு சங்கம் ஒன்று உருவாக்க நாங்கள் வெகு விரைவில் ஆவலுடன் இருக்கின்றோம். காரணம், தற்போது சீதனம் நமது நியூஸ் ஸ்டார் கழகம் மிகவும் உன்னிப்பாக சில சமூக சேவைகளை செய்து வருகின்றது. அத்துடன் பல விண்ணப்ப படிவங்கள் பல மதரசாக்களில் இருந்தும் பல பள்ளிவாசல்களில் இருந்தும் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதனால் நாங்கள் தற்போது 3 பள்ளிவாசல்களை அபிவிருத்தி செய்வதற்காக பல பெரியோர்களிடம் நாங்கள் செல்லவிருக்கின்றோம். அவர்களும் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அதேபோல் நமது நண்பர்களும் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், நமது சமுதாயத்துக்கு உதவ வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இதை நாங்கள் எத்தி வைக்க இருக்கின்றோம். அது நிச்சயமாக நாங்கள் எத்தி வைத்து அவர்களுக்கும் இதை ஆலோசனை கூறி பல பள்ளிவாசல்கள் சீரமைக்கப்பட இருக்கின்றன. அதற்கான நிதி உபகரணங்களையும் அவர்கள் தருவதாக இருக்கின்றார்கள். வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். தற்போது நியூஸ் ஸ்டார் கழகம் 2-3 மாதங்களுக்குள் சில சிரமதானங்களை செய்தது நம் கண்கூடாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. சில பள்ளிவாசல் விண்ணப்ப படிவம் கிடைத்திருக்கின்றது, என்னிடமும் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நிவர்த்தி செய்வோம் இந்த அடுத்த மாதத்துக்குள். ஆம் நேயர்களே, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நான் இறுதியாக ஒரு கேள்வியை எழுப்புகின்றேன். இந்த கன்னிப்பெண்கள் இருக்கின்றார்கள், ஒரு சிலர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், நான் ஒரு படித்தவனைத்தான் கட்ட வேண்டும், நான் ஒரு பட்டதாரியைத்தான் கட்ட வேண்டும். ஏன் அவர்கள் அவ்வாறான எண்ணங்களை எண்கின்றார்கள்? எல்லோரும் சொர்க்கம் செல்வதும் இல்லை, எல்லோரும் நரகம் செல்வதும் இல்லை. காரணம், நரகத்தில் ஒரு இடம் இருக்கின்றதென்றால் அல்லாஹ் இப்படி அப்ளிகேஷனும் போடுவான், நரகத்துக்கு ஆட்கள் தேவை என்பது போல் இவர்களின் மனதில் நாம் ஹராமாக நம்மளிடம் வருபவன் எனக்கு தேவை என்பதுதான் இது. காரணம், நான் பட்டதாரியைத்தான் மணந்து கொள்வேன், ஏனென்று சொன்னால் அவன் ஒரு தங்கமுலாம் பூசப்பட்டதோ தெரியாது, அவனைத்தான் கட்டிக்கொள்வேன் என்றார்கள். பாடசாலை மாணவியை எடுத்துக்கொண்டால் ஆசிரியனை காதலிக்கிறார், அங்கே வைத்தியர் எடுத்து, இப்படித்தான் ஒவ்வொரு பிரச்சனையும் போய்கொண்டே இருக்கிறது. தவிர இங்கு ஒரு பெண் இல்லை, உம்மா பாப்பாவிடம் போய் இப்படி எனக்கு சீதனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒழுங்கான ஒரு ஆண்மகனை தேடித்தாருங்கள், நான் சாலிகான மனைவியாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு பெண்ணும் சொன்னதாக சரித்திரமும் இல்லை. முன்பு சஹாபாக்கள் காலங்களில் சொன்னது போல இப்போது பெண்கள் இல்லை. காரணம், இவர்கள் எங்கெங்கே செல்கின்றார்களோ தெரியாது. காரணம், அப்படியான சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு கையில் எடுத்தாலும் ஒவ்வொரு ஃபோன், அது இப்படி நாகரிகமான இதில் அவர்கள் பட்டதாரியை மணந்தால் வாகனத்தை செல்லலாம். அதற்குத்தானே நமது தந்தையை ஒரு வேலைக்காரன் போல் வயலுக்கு சென்று வா, உழைத்து வை, காரணம் எனக்கு பட்டதாரி தேவை என்று தன் தாயையும் தந்தையையும் வற்புறுத்தி சில பெண்கள் இருக்கின்றார்கள். அப்படியான பெண்களுக்கு பட்டதாரி கிடைக்கும், ஆனால் அவர்களுக்கு பின்னுக்கு ஒரு நல்ல சுட்டறியும் சுடர்தான் கிடைக்கும். நிச்சயமாக நியூஸ் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் சீதன ஒழிப்பு தலைவர் தமீம் அவர்கள் எங்களது குறுகிய அழைப்பை ஏற்று வருகை வந்து எங்களது கழகத்துக்கு எங்களுக்கு சீதனத்தை பற்றி முற்றுமுழுதான தெளிவுகளை கொடுத்திருந்தார் நேயர்களுக்கு. அவர்களுக்கு நானும் எனது கலையகம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பிரதி ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் இல்முடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.